الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن المنافقين يخادعون الله وهو خادعهم وإذا قاموا إلى الصلاة قاموا كسالى صدق الله. ஆரம்பமாக ஏகவல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனால் அனுப்பப்பட்ட திருத்தூதர் அஹ்மது முஸ்தபா முஹம்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் சலாமும் ஸலவாத்தும் கூறுவானாக என்று பிரார்த்தனை செய்கின்றேன். அதேபோல் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அன்னாரின் குடும்பத்தார்கள், தோழர்கள், கிளையார்கள், தாபிஊங்கள், தபஉ தாபிஈங்கள், உலகம் அழியும் வரையில் வாழக்கூடிய இறை நேசர்கள், முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது அல்லாஹ் சலாமும் ஸலவாத்தும் கூறுவானாக என்று மீண்டும் பிரார்த்தனை செய்கின்றேன். அல்லாஹுவின் இல்லத்தில் இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களை படைத்தவன், பரிபாலிப்பவன், பாதுகாப்பவன், ஒரு தினம் எங்களை மரணிக்கச் செய்பவனாகிய மௌத்தாக்கக்கூடியவனாகிய அல்லாஹுவே அதிகம் அதிகம் பயந்து தக்வா செய்து வாழுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து என்னும் நல்லுதவி கட்டளையை ஞாபகம் செய்து கொள்கிறேன். இந்த மனிதர் இறையச்சத்தோடு தக்வாவோடு வாழ்ந்து மரணிக்கிறாரோ இவ்வுலகத்தில் சந்தோஷமான நிலைமைகளை, வெற்றிகரமான நிலைமைகளை அடைந்து கொள்வார். மரண நேரத்திலும் மரணத்துக்கு பின்பும் இன்பகரமான வெற்றிகரமான நிலைமைகளை கண்டுகொள்வார். குதூகலங்களும் ஆனந்தங்களும் இன்பங்களும் நிறைந்த சுவனலோகத்துக்கு தகுதியான ஒரு மனிதராக ஆகிவிடுவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் உண்மையான முத்தகீங்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் எங்களை ஈமானோடு இந்த இஸ்லாத்தில் உறுதியாக வாழ வைப்பானாக. எங்களுக்கு மத்தியில் பலவிதமான வார்த்தைகள் பேசப்படுவதை நாம் பார்க்கிறோம். அரபு வார்த்தைகள் தான். பொதுவாக முஃமின் என்று சொல்லுகிறோம், முஸ்லிம் என்று சொல்லுகிறோம், காஃபிர்கள் என்று சொல்லுகிறோம், முனாஃபிகீன்கள் என்று சொல்லுகிறோம். இப்படியாக நிறைய வார்த்தைகளை எங்களுக்குள்ள நாம் பகிர்ந்து கொள்கிறோம். ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு அதனுடைய யதார்த்தம் தெரிய வருகிறது. அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்கள். ஒரு முஃமின் என்று சொல்லும் பொழுது அந்த இஸ்லாத்தில், அந்த ஈமானில் அவர் உறுதியானவர். இஸ்லாத்துக்கு உள்ள வந்ததற்கு பின்னால அந்த மக்கள் சொன்னார்கள், ஆமன்னா, நாங்கள் முஃமின் ஆகிவிட்டோம். அல்லாஹ் உடனடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி சொன்னான், காலத்தில் அராபு ஆமன்னா, அந்த அரபிகள், அந்த அராபுகள் இப்பதான் இஸ்லாத்துக்குள்ள வந்துவிட்டு ஆமன்னா என்று சொல்லுகிறார்கள். நபியே, குல் சொல்லுங்க, லம் துமினு, நீங்க இன்னும் ஈமான் கொள்ளல, வலாக்கின் கூலு அஸ்லம்னா, நாங்கள் முஸ்லிமாகி விட்டோம் என்று சொல்லுங்கள்.
முஃமின் என்ற இடத்தை நீங்க இன்னும் அடையல. முஃமின் என்ற வார்த்தையை உங்களால் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள முடியாது. ஒரு முஸ்லிம் என்று உங்களால் உங்களுக்கு சொல்லலாம். கலிமாவை சொல்லிவிட்டீர்கள், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக தூதராக ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள், இஸ்லாத்துக்குள் நுழைந்து விட்டீர்கள். இஸ்லாத்துடைய ஒவ்வொரு கடமைகளிலும் ஒரு உறுதிப்பாடு, ஈமானுடைய அளவுகள் அதிகரிக்கும் பொழுதுதான் ஒரு முஃமினாக மாறுவீர்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் முஃமின்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. அல்லாஹ் கது அஃப்லஹல் முஃமினூன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். முஃமின்கள் தொழுகையில் உள்ளச்சத்தோடு தொழுவார்கள். முஃமின்களுடைய தன்மைகளை சொல்லுகிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கடைசி எதிர்பார்ப்பு என்னன்னா, ஒரு முஸ்லிமாக நீங்கள் மரணிக்க வேண்டும். கடைசி தரஜா. ஒரு முஸ்லிமாக இல்லாம நீங்க மரணிக்க வேண்டாம். ஈமானில பல படித்தரங்களை அடைவதில் பல சிறப்புகள் இருந்த பொழுதும் ஒரு முஸ்லிமாக நான் மரணிக்க வேண்டும். இஸ்லாத்துடைய கோட்பாட்டுக்குள்ள மரணிக்க வேண்டும். அது ஒரு பகுதி. இரண்டாவது, நாங்கள் காஃபிர்கள் என்று சொல்லுகிறோம். காஃபிர்கள், முஷ்ரிக்கீன்கள், யஹூதிகள், நசாராக்கள். கண்ணியமானவர்களே, பொதுவாக இந்த எல்லாரையும் பார்த்து காஃபிர்கள் என்று சொல்லலாம். நிராகரிக்கிறவர்கள் அல்லாஹுவை, அல்லாஹுடைய தூதரை, அல்லாஹுடைய கலாமை, அல்லாஹுடைய குர்ஆனை, அல்லாஹுடைய மார்க்கத்துடைய விடயங்களை நிராகரிக்கக்கூடியவர் காஃபிர்கள். இன்று நாம் பார்க்கிறோம், அல்லாஹுவை நிராகரித்து விட்டு கற்களையும் சிலைகளையும் சூரியனையும் இப்படி அல்லாஹுவினால் படைக்கப்பட்ட பொருள்களை, படைக்கப்பட்டவைகளை வணங்குகிறார்கள் காஃபிர்கள். நாம் அடிக்கடி அல்லாஹ்விட்ட துஆ கேட்கிறோம், அந்த குஃப்ர்ல இருந்து நான் ஒரு காஃபிராக ஆகிவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆக்களை எங்களுக்கு படித்து தந்தார்கள். எங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்துவதற்காக, குஃப்ரிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் எத்தனையோ தர்பியாக்கள், பயான்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டு இருக்குகிறது. காஃபிர்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள். காஃபிர்கள் அவர்கள் நிரந்தரமாக நரகத்திலேயே இருப்பார்கள். காஃபிர்கள் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்க மாட்டார்கள், நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். இந்த ரெண்டுக்கும் மத்தியில அல்லாஹ் பேசுகிறான், முனாஃபிகீன்கள் என்று பேசுகிறான். நிஃபாக் உள்ளவர்கள். முனாஃபிக் என்றால் நயவஞ்சக தன்மை உள்ளவர்கள், நயவஞ்சகக்காரர்கள். நயவஞ்சகக்காரர்கள் முனாஃபிகீன்கள் என்கிற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிதொரு இடத்துல இப்படி வர்ணித்தார்கள். அவர்கள் இரண்டு முகம் உள்ளவர்கள். ஜுல் வஜ்ஹை, இரண்டு முகம். உள்ளத்தில் ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியில இன்னும் ஒன்றை நடிப்பார்கள். ஒரு சாராரு கிட்ட வரும் பொழுது ஒரு விதமாக இருப்பார்கள், இன்னும் ஒரு சாராரு கிட்ட போன பொழுது வேறொரு விதமாக இருப்பார்கள். அல்லாஹ் அந்த விடயத்தை சொல்லுகிறான், வைதா லக்குல் லதீன ஆமனூ காலு ஆமன்னா. முஸ்லிம்களோடு, முஃமின்களோடு, நல்லவர்களோடு இருக்கும் பொழுதோ அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? நானும் ஒரு ஈமான்தாரி தான், நானும் உங்களை போல ஒரு ஆள் தான், நானும் உங்களோட பக்ஷ தான், நானும் உங்களோட தான். காலு ஆமன்னா, நாங்களும் ஈமான் உள்ளவர்கள் தான் என்று சொல்லுவார்கள். வைதா ஹலோ இலா ஷயாத்தீனிஹி, ஈமானுக்கு மாற்றமானவர்களோடு அவர்கள் போய் சேருவார்கள். அவர்களுடைய பஜார், அவர்களுடைய ஒன்று கூடுற இடம். அவர்கள் வைதா ஹலோ இலா ஷயாத்தீனிஹி, முஸ்லிம்களுக்கு மாற்றமாக, முஃமின்களுக்கு மாற்றமானவர்களோடு போய் சேர்ந்து கொண்டால், காலு அவர்கள் சொல்லுவார்கள், இன்னா மஅக்கும், நாங்க உங்களோட தான், நாங்க உங்களோட குரூப்ல தான் இருக்கிறோம்,
நாங்களும் உங்களோட யோசனையில தான் ஒன்று சேர்ந்திருக்கிறோம், நாங்களும் உங்களோட தான். காலு இன்னாமா, அப்ப நீங்க சில நேரத்தில் அங்கல போயிருப்பீங்க, அந்த முஃமின்களோடும் முஸ்லிம்களோடும் ஒன்று சேர்ந்து கொண்டிருப்பீங்க. இன்னா நஹ்னு முஸ்தஹ்சியூன், அது பகடிக்கு, அது சும்மா விளையாட்டுக்கு, அது பொழுதுபோக்குக்கு. நாங்க உங்களோட தான். நாங்க அந்த பக்கம் போய் சேர்ந்து கொள்வது ஒரு இஸ்திஹ்ஸா, ஒரு பகடிக்காக, ஒரு விளையாட்டுக்காக, ஒரு வேடிக்கைக்காக, சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக. கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட சிஃபத்துள்ளவர்கள் தான் நிஃபாக், முனாஃபிக்குகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிஃபாக்கை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினன் நிஃபாக், யா அல்லாஹ், நான் ஒரு முனாஃபிக்காக, நிஃபாக்குள்ளவனாக ஆகுவதை விட்டும் என்ன பாதுகாத்து விடுவாயாக. நாங்க ஒவ்வொருவர்களும் ஈமானில் இஸ்லாத்தில் உறுதியாகணும். குஃப்ரில் இருந்து பாதுகாக்கப்படுவதை விட நிஃபாக்கில் இருந்து நாங்க ஒவ்வொருத்தரும் பாதுகாக்கப்பட்டோம். நிஃபாக்கில் இருந்து ஒரு முனாஃபிக்காக நான் ஆகிவிடக் கூடாது. நிஃபாக்ன்றது ஒரு பயங்கரமான ஒரு செயல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், பஷ்ஷிரில் முனாஃபிகீன், நபியே அந்த முனாஃபிகீன்களுக்கு சொல்லுங்க, பிஅன்ன லஹும் அஸாபன் அலீமா, நோவினை தரக்கூடிய வேதனைகள் அவர்களுக்கு இருக்குது. அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், முனாஃபிகீன்கள் நரகத்தில் அடித்தளத்தில் இருப்பார்கள், அடித்தளத்தில் இருப்பார்கள். சஹாபாக்கள்லையும் சில முனாஃபிக்குகள் இருந்தார்கள். அல்லாஹ் அந்த தன்மையை விட்டு நீங்கள் எல்லாரையும் பாதுகாப்பானாக. அந்த நிஃபாக் இஸ்லாத்தில் எனக்கு டவுட், எனக்கு சந்தேகம், எனக்கு ஒரு உறுதிப்பாடு இல்லை. அல்லாஹ் சில இடத்துல சொல்றார், அவர்களை பத்தி வர்ணிக்கும் பொழுது சொல்லுகிறார், அவர்கள் லா இலாஹா உலாய் வலா இலாஹா உலாய் முஸப்ஸபீன பைன ஸாலிக், ரெண்டு காலை வச்சு கொண்டிருப்பாங்க, இங்களையும் அங்களையும், ஒரு பக்கத்துக்கும் சாய மாட்டார்கள். லா இலாஹா உலாய் வலா இலாஹா உலாய், அங்களையும் இல்லை இங்களையும் இல்லை. இஸ்லாத்துல எங்களுக்கு சந்தேகம் வரப்படும், டவுட் வரப்படும். ஒரு யக்கீன் இல்லாம வாழ்வது, நடிப்புக்காக வாழ்வது, ஒரு நாடகம், ஒரு நடிப்பு. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முனாஃபிகீன்களுடைய கொடூரத்தை சொல்லுகிறார். சஹாபாக்களுடைய மஜ்லிஸ்ல முன்சஃப்ல தொழுவார், நபியுடைய பயான் முன் வரிசையில் இருந்து கேட்பார்கள், நடிப்பார்கள். அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூய்மையான எண்ணம் உள்ளவங்க, யாரையும் சந்தேக கண்ணோடு பார்க்க மாட்டாங்க. நபியுடைய ஒரு அழகான சிஃபத்தை நிறைய சஹாபாக்கள் வந்து சொல்லுவார்கள், ஆனாலும் கண்டுகொள்ள மாட்டார்கள், கண்டுகொள்ள மாட்டார்கள். ஏன்? தூய்மையான எண்ணத்தோடு சஹாபாக்களோடு நடந்து கொண்டார். அந்த முனாஃபிகீன்களுடைய அந்த அடையாளங்கள் சஹாபாக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வந்தது. அதுல முனாஃபிகீன்களுடைய லீடராக இருந்தால் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்கிறார். முனாஃபிக்குடைய லீடர், தலைவராக இருந்தான். அவன் தான் அந்த ஜமாத்தை, அதாவது தலைமைத்துவம் வகித்து அந்த ஜமாத்தை வழி நடாத்துறது. அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். சஹாபாக்கள் அடிக்கடி வந்து சொல்லுவார்கள், யா ரசூலுல்லாஹ், இவனை நம்பவானம், இவன் முன்சஃப்ல தொழுவான், இவன் ஒரு முனாஃபிக், உங்களுக்கு எதிராக வெளியில பேசுறான், இஸ்லாத்துக்கு எதிராக வெளியில குரல் கொடுக்கிறான், இஸ்லாத்துக்கு எதிரானவர்களோடு தான் இவன் கூட்டாளித்தனம் வைத்திருக்கிறான், இவனை நம்பவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத அந்த அளவுக்கு கணக்கெடுக்க மாட்டார்கள்.
ஒரு நாள் எல்லா சஹாபாக்களும் வந்து ரொம்ப காரமாக சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவன் ரொம்ப மோசமானவன், இவனோடு சகவாசம் வைக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். எல்லா சஹாபாக்களும் ஒன்றிணைந்து சொன்னார்கள். அப்பதான் கொஞ்சம் ஏற்றுக்கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, இவன் மரணிக்கும் பொழுது அவன் ஒரு வசியத்து சொல்லிட்டு மரணித்தா, இந்த கஃபன் எப்படியா நாளிடுவாருங்க, இந்த கஃபன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஜுப்பாவால தான் இந்த கஃபன் அமையணும். நபியுடைய ஜுப்பா, நபியுடைய உடுப்பால இந்த கஃபன் அமையணும். இப்ப இவன் வஃபாத்தாகி விட்டான், மரணித்து விட்டான். இவருடைய ஒரு மகன் இருந்த அப்துல்லா, இவருடைய ஒரு மகன் அப்துல்லா, அவர் பக்கா முஸ்லிம், ஒரு முஃமின், நபியுடைய சன்னிதானத்துக்கு வந்து போகக்கூடியவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக அறிமுகமானவர். இவர் வந்தாரு, வாப்ப மௌத்தாகினத்துக்கு பிறகு வந்து, யா ரசூலல்லாஹ், உங்களோட ஒரு உடுப்பை என்ன வாப்பாவுடைய கஃபனுக்கு தரோணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தூய்மையான மனதுள்ளவர்கள் தனது ஒரு ஜுப்பாவை எடுத்து கொடுத்தார். அப்ப ரசூலுல்லாஹுடைய உடுப்பால கஃபன் செய்யப்பட்டிருக்கு. ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்பட்டு விட்டது. மகன் ஓடி வந்தார், யா ரசூலல்லாஹ், என்ன வாப்பாவுக்கு நீங்க தான் தொழுவிக்கணும், நீங்க தான் தொழுவிக்கணும். சஹாபாக்களுக்கு தெரியும் இவன் ஒரு முனாஃபிக் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தெரியும் இவன் ஒரு முனாஃபிக் என்றாலும் நபியுடைய நல்லெண்ணம் மிகைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்கிறதுக்கு முன்சஃபுக்கு வந்தார்கள். தொழுவிக்கிறதுக்கு முஸல்லாவுக்கு ஜனாசாவுக்கு முன்னால வந்து நிற்கிறார்கள். மாலிக்குல் முல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்த மாலிக்குல் முல்க் அல்லாஹ் அனுப்புகிறான். என்ன சொல்லுகிறான் அல்லாஹ்? வலா துஸல்லி அலா அஹதிம் மின்ஹும் மாத அபதா. முனாஃபிகீன்கள் யாரெல்லாம் மரணித்தார்களோ அவர்களை நீங்கள் தொழுவிக்க வேண்டாம். வலா தகும் அலா கபரி. நபியே, அவங்களோட கபரு கிட்ட போகவும் வாணும், கபரு கிட்ட நிற்கவும் வாணும். இன்னஹும் கஃபரு பில்லாஹி வ ரசூலி. இவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நிராகரித்தவர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், கடினமான வார்த்தைகளை கொண்டு சொல்லுகிறான். இவர்கள் நரகத்துக்கே நுழையக்கூடியவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த நிஃபாக் தனத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். இதனால தான் நாங்க பயப்படுறது. இன்னைக்கு இந்த பயம் வரும், இந்த பயம் வரும். முனாஃபிக்குகளுடைய அடையாளங்களை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வும் சொல்லுகிறான், அந்த அடையாளங்களை பார்த்தா நாங்க பயப்படுவோம். குர்ஆனில் ரப்பு சொல்லுகிறான், முனாஃபிக்குகளை பத்தி அல்லாஹ் பேசும் பொழுது சொல்லுகிறான், இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ வ ஹுவ காதிஉஹும் வ இதா காமு இலா ஸலாத்தி காமு குஸாலா யுராஊன அன்னாஸ் வ லா யذكرون الله இல்லா கலீலா முذبذبين بين ذلك لا إله هؤلاء ولا إله هؤلاء. முனாஃபிகீன்களுடைய சில தன்மைகளை அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படியான தன்மைகளை விட்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பான். இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ வ ஹுவ காதிஉஹும். முனாஃபிகீன்கள் அல்லாஹ்வை ஏமாத்துகிறார்கள், அல்லாஹ்வை ஏமாத்துகிறார்கள். அதுக்கு நீண்ட விளக்கம் சொல்லுவதற்கு நேரம் போதாது. இதுக்கு ஒரு தஃசீர், ஒரு விளக்கம் எழுதுறாங்க. அவர்களை ஏமாற்றிக் கொண்டு அல்லது வஹுவ காதிஉஹும்,
அல்லாஹ் அவர்களை ஏமாற்றுவார். அல்லாஹ் அவர்களை ஏமாற்றுவார். இதுக்கு எழுதுறாங்க என்னண்டா, கியாமத்துடைய நாளையில கேள்வி கணக்கிட தப்பிக்கொள்வார். பட்டோளில எல்லாம் ஓகே, ஏன் தொழுக ஓகே, அவருடைய அமல்கள் அல்லாஹ் ஓகே ஆக்குவான். அதையும் அந்த இடத்தை அடையறதுக்காக வேண்டி இவர் இப்ப கொஞ்சம் மமத, நான் பாஸ் ஆகிட்டேன், நான் அந்த இடத்திலும் ஓகே, இந்த இடத்திலும் ஓகே, இப்ப எனக்கு எல்லாம் சரி. கடைசியா வருவார் சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கிறது. கடக்க வார நேரத்துல தான் அல்லாஹ் வெளிச்சம் கொடுக்க மாட்டார், வெளிச்சம் கொடுக்க மாட்டார். எல்லாம் பாஸ் ஆகி வந்தார். இப்ப வந்தா சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கிறதுக்கு நூறு இல்ல, வெளிச்சம் இல்ல. அதான் அல்லாஹ் சொல்றான், இன்னல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத் முனாஃபிகான யௌம யகூலுல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத். முனாஃபிகான ஆண்களும் பெண்களும் சொல்லுவார்கள். யாரை பார்த்து? முஃமின்களை பார்த்து. லில்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட வெளிச்சம் கொடுக்கப்பட்டவர்களை பார்த்து சொல்லுவார்கள், உந்துரூனா நக்தபிஸ் மின் நூரிக்கும். நாங்க சிராத்தல் முஸ்தகீம் பாலம் வரைக்கும் வந்தோம், நாங்க வெற்றி அடைந்துதான் வந்தோம், இங்க வந்ததுக்கு பின்னாலதான் எங்களுக்கு வெளிச்சம் இல்ல. அல்லாஹ் அந்த இடத்துல ஏமாத்துகிறார். இவ்வளவு நாளாக அல்லாஹ் ஏமாத்தினவர்கள், நடித்தவர்கள், நாடகம் நடித்தவர்கள். அல்லாஹ் பேசக்கூடிய கேட்கக்கூடிய எங்கள் எல்லாரையும் நிஃபாக்கை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் சொல்லுகிறான், யுகாதிஊன் அல்லாஹ் வஹுவ காதிஉஹும். நடிப்பு உள்ளத்துல இல்ல, வெளிரங்கத்துல மட்டும். உள்ளத்துல வேற என்னமோ, வெளிரங்கத்துல மட்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் அல்லாஹ்வே ஏமாத்துகிறார்கள். இது ஒரு தன்மை. இரண்டாவது, வைதா காமு இலஸ் ஸலாத்தி காமு குஸாலா. முனாஃபிகீன்கள் தொழுகைக்கு வருவார்கள், சோம்பேறிகளாக தொழுவார்கள். அல்லாஹ் அப்படியான தன்னை விட்டும் பாதுகாப்பானாக. உற்சாகம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, ரொம்பவும் ஒரு பாரத்தை சுமந்த மாதிரி தொழுகைக்கு வாராங்க. தொழுகை அவர்களுக்கு பாரம். எங்களை யோசனை பண்ணி பாருங்க. எனக்கு சுபஹ் தொழுக பாரம், எனக்கு அஸ்ர் தொழுக பாரம். தொழுக பாரமாகும்டா அல்லாஹ் சொல்லுகிறான், வைதா காமு இலஸ் ஸலாத் காமு குஸாலா. தொழுகைக்கு வருவார்கள், சோம்பேறிகளாக இருப்பார்கள். உற்சாகம் இல்லை, நஷாத் இல்லை, அந்த ஹெப்பி இல்லை, நல்ல உணர்வுகளோடு வாராங்க. மூணாவது சொல்லுகிறான், யுராஊனன் நாஸ். அவங்க வாரதே அடுத்தவனுக்கு காட்டுவதற்காக, அடுத்தாக்கள் பார்க்கிறது. வாப்பா கிட்ட, உம்மா கிட்ட, ஹாஜியாரு கிட்ட, ட்ரஸ்டிமாரு கிட்ட, குட்டாளிமாரு கிட்ட, எங்கட பொஸ் கிட்ட பேர் போட்டுக் கொள்ளணும். தொழுகையாளிகள் என்று நடிக்கணும். அல்லாஹ் சொல்றான், யுராஊனன் நாஸ். மக்கள் பார்க்கிறதுக்காக தொழுவார்கள். நாலாவது சொல்லுகிறார், வலா யذ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா. அவங்க அல்லாஹ்வை zikr செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்வை zikr செய்ய மாட்டாங்க. zikr செய்யறது அவங்களுக்கு சரியான கஷ்டம். வலா யذ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா. கொஞ்சம் zikr செய்வாங்க, சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது கொஞ்சம் செஞ்சு கொள்வாங்க. ஆனா அல்லாஹ்வை zikr செய்ய மாட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல மாட்டாங்க, சுப்ஹானல்லாஹ் சொல்ல மாட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல மாட்டாங்க. அல்லாஹு அக்பர் அவர்களால சொல்ல கஷ்டம். zikr செய்யறதுக்கு நேரம் இல்லை அவங்களுக்கு. அல்லாஹ் zikr பத்தி நிறைய பேசுறான். முனாஃபிக்குகளுடைய தன்மையை பேசும் பொழுது சொல்லுகிறான், அவர்கள் வலா யذ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா. கொஞ்சம் தான் zikr செய்வாங்க. கண்ணியமானவர்களே,
இந்த ஒவ்வொன்றையும் விளங்கி எங்களை நாங்க பாதுகாத்துக் கொள்வோம். வேறொன்றுக்கும் அல்ல சொல்றேன் நான். அந்த சிஃபத்துகள் எனக்கிட்ட வந்து விடக்கூடாது. அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சொன்னார்கள், அர்பவுன் 4 விஷயம் இருக்குது. மன் குன்ன ஃபீஹி 4 விஷயங்களும் யாருக்கிட்ட இருக்குதோ 4 விடயங்கள். அர்பவுன் 4 விடயம். மன் குன்ன ஃபீஹி யாருக்கிட்ட இந்த 4 விடயங்களும் இருக்குகிறதோ கான முனாஃபிகன் ஹாலிஸா. ஒரு ஹாலிஸான அப்படின்னா சந்தேகம் இல்லாத ஒரு முனாஃபிக்காக ஆகிவிட்டார். எப்படி சொல்லுகிறார்கள்? கான முனாஃபிகன் ஹாலிஸா. ஹாலிஸான முனாஃபிக். முனாஃபிகே தான், டவுட் இல்ல. பச்சை பச்சை முனாஃபிக் அதுதான் முனாஃபிகன் ஹாலிஸ். 4 விஷயம் இருக்குது. 4 விஷயம் யாருக்கிட்ட இருக்குதோ அவர் பச்சை முனாஃபிக் சொன்னார்கள். வமன் கானத் ஃபீஹி ஹஸ்லத்தும் மின்ஹுன்ன யாருக்கிட்டயாவது 4ல ஒன்று இருக்குதோ அவர் நிஃபாக்குடைய ஒரு பகுதி அடைந்து விட்டார். நிஃபாக்கில் ஒரு பகுதி அடைந்து விட்டார். முதலாவது சொன்னார்கள், இதா ஹத்தஸ கதப, அவர் அதிகமாக பொய் பேசுவார். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பார். அதிகமாக பொய் பேசுவார். பேசினாலே பொய் தான். பேசினாலே பொய் தான். இரண்டாவது வைதஅத்து மின கான, நம்புவாங்க மக்கள், மோசடி செய்வாங்க. நம்பப்பட்டா மோசடி, நம்பி கொடுப்பாங்க. அவர்கிட்ட நம்பி சில விடயங்களை சொல்லுவாங்க, ஆனா அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு மோசடி செய்வாங்க. அது தனியான ஒரு தலையங்க. வைது ஆகத, உடன்படிக்கை செய்தா உடன்படிக்கைக்கு மாற்றம் செய்வாங்க. சரி என்று உடன்படிக்கை செஞ்சு கொள்வாங்க. ஓகே, நான் அதுக்கெல்லாம் ஒத்துக்கொள்றேன், அதெல்லாம் நான் அதை பார்த்துக் கொள்றேன், அந்த விடயத்துக்கு நான் எகிரிடுவாங்க. ஆனா கொஞ்ச நேரத்தில் அந்த எகிரி எல்லாம் மறுபக்கமாக மாறி இருக்கும். வைத ஆகத, அவர்கள் உடன்படிக்கை செய்தால் உடன்படிக்கைக்கு மாற்றம் செய்யும். வைத ஹாசம, ஏதாவது ஒரு வழக்காடினார், ஏதாவது ஒரு விடயத்தில் கொஞ்சம் தர்ச்சித்து கொண்டா, கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டா மோசமாக நடப்பான். மனிதனுக்கு கருத்து வேறுபாடுகள் வரும், வித்தியாசங்கள் வரும். அந்த நேரத்தில் அவர் ரொம்ப மோசமாக நடப்பார், ஒரு கெட்டவனை போல நடப்பார். அவருடைய வார்த்தை உபயோகம் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும், அவருடைய நடவடிக்கை ரொம்ப மோசமாக இருக்கும். அதை இனி உங்களையும் பாதுகாப்பானாக. 4 தன்மை யாருக்கிட்ட இருக்கும்? 4 தன்மை. பேசினா போய், நம்பப்பட்ட மோசம் செய்வார், உடன்படிக்கை செய்து கொண்டால் அதுக்கு மாற்றமாக நடப்பார். ஏதாவது ஒரு விடயத்தில், அதாவது ஒரு விடயத்தில் அவர்கள் தர்க்கம் செய்து கொண்டால், அல்லது ஏதாவது ஒரு விடயத்தில் மாற்று கருத்துக்களை பேசிக்கொண்டால் ரொம்ப மோசமாக நடந்து கொள்வார். இப்படியான 4 தன்மை இருந்தால் முனாஃபிகன் ஹாலிசன் என்று சொன்னார். ஒரு தன்மை இருந்தால் முனாஃபிக்குடைய ஒரு தன்மையை அடைந்து விட்டார்கள், ஒரு பகுதி அடைந்து விட்டார்கள் என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் இந்த நிஃபாக் ரொம்ப பயந்தார்கள். நாங்க அடிக்கடி கேட்கிற ஹன்வலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டிலிருந்து வெளியில வந்தார்கள், சத்தம் போட்டார்கள், நாஃபக ஹன்லலா, நாஃபக ஹன்லலா, ஹன்லலா முனாஃபிக்காகி விட்டார், ஹன்லலா முனாஃபிக்காகி விட்டார். யார் ஹன்லலா? அவரேதான். சத்தம் போட்டுக்கொண்டு வாரார். இடையில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, என்ன ஹன்லலா, என்ன சொல்றீங்க? இல்ல, ஹன்லலா முனாஃபிக்காகி விட்டார். என்ன செய்தி? இல்ல, நபியுடைய சன்னிதானத்தில் இருக்கும் பொழுது நான் ரொம்ப அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு, நரகத்துடைய பயத்தோடு, சொர்க்கத்துடைய இன்பத்தோடு இருக்கிறேன். வீட்டுக்கு வந்து மனைவி புள்ளகளோடு ஒன்றாக இருக்கும் பொழுது
எனக்கு அந்த சொர்க்கம் நரகத்துடைய சிந்தனை எல்லாம் என்ற கல்வை விட்டு தூரமாகி அல்லாஹ்வுடைய சிந்தனைகள் எல்லாம் எனக்கு குறைந்து துனியாவுடைய ஆபாசங்கள்ல இருப்பவன் போல நான் இருக்கிறேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், எனக்கும் அப்படி தன்மைகள் இருக்குது என்றிருக்கிறார்கள். எனக்கும் அப்படித்தான். நபியுடைய சன்னிதானத்தில் இருக்கும் பொழுது எனக்கு நிறைய மாற்றங்கள், நிறைய சிந்தனைகள், நரகத்துடைய பயம். வீட்டுக்கு வந்தா அதுல குறைவு ஏற்படுகிறது. இப்ப 2 பேரும் வாரா நபியுடைய சன்னிதானத்துக்கு. முனா ஹன்லலா நாஃபக ஹன்லலா என்று சொல்லிக் கொண்டு வாரார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கேட்டார்கள். என்ன சொல்றீங்க யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சன்னிதானத்தில் இருக்கும் பொழுது இப்படி 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 எல்லாம் எங்களுடைய நிலைமைகள், வீட்டுக்கு போன நிலைமைகள் மாறி விடுகிறது, நாங்க முனாஃபிக்காகி விட்டோம் என்று சொன்னார். என்ன விளங்குறோம் உண்டா? அபூபக்கர் இந்த நிஃபாக்க பயந்தார்கள் ரலியல்லாஹு தஆலா. பெரும் பெரும் சஹாபாக்கள் பயந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஆறுதல் படுத்தினார்கள். மனிதன் என்றா அப்படித்தான். நல்ல சூழல்ல இருக்கும் பொழுது ஈமானுடைய அதிகரிப்பு உண்டாகும். கொஞ்சம் வீட்டுடைய சூழலுக்கு போனா கொஞ்சம் குறைபாடு உண்டாகும். அது மனிதனுடைய நிலப்பாடு. ஒரே நிலப்பாட்டில் இருந்தா அது மலக்குடைய நிலப்பாடு தான். அதனால் இந்த விடயங்களை கண்டுகொள்ள வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் படுத்தினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் பொழுது இந்த முனாஃபிக்குகளுடைய பட்டியலை, யார் யார் முனாஃபிக் என்ற பட்டியலை, அதாவது ஹுஸைஃபா இப்னுல் யமான், ஹுஸைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கையில ஒப்படை விட்டு போனார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் பொழுது முனாஃபிக்கீன்கள் யார் என்ற பட்டியலை ஹுஸைஃபா ரலியல்லாஹு தஆலா அவருடைய கையில கொடுத்துட்டு போனார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்ப ஹுஸைஃபாவை கண்டாலும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த பட்டியலை கொஞ்சம் எனக்கிட்ட காட்ட மாட்டீங்களா? ஹுஸைஃபா ரலியல்லாஹு சொல்லுவார்கள், இல்ல காட்ட வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ரகசியமாக வைத்துக் கொள்ளும்படி சொன்னார்கள். கடைசியாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டார்கள், ஹுஸைஃபா என்ற பெயர் அந்த பட்டியலில் இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்களேன், என்ற பெயர் இருக்குதான்னு சொல்லுங்கள். யார் இது? இரண்டாவது ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப். எனக்கு பின்னால நபி வர மாட்டார், நபி வருவதாக இருந்தால் அது உமர் என்றார்கள். சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யப்பட்டவர் உமர் ஃபில் ஜன்னah, உமர் சொர்க்கவாதி என்று ரசூலுல்லாஹ்வுடைய நாவால சொல்லப்பட்டவர். அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹுஸைஃபாட்ட கேட்கிறார்கள், ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிட்ட ஏண்ட பெயர் அந்த பட்டியலில் இருக்குதா பார்த்துட்டு சொல்லுங்களே. ஹுஸைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த பட்டியலை படித்து பார்த்து விட்டு வந்து சொன்னார்கள், உங்களோட பேர் இல்லை. சொன்னார்கள், நான் இப்பதான் நிம்மதி அடைகிறேன் என்றார்கள். நான் இப்பதான் நிம்மதி அடைகிறேன் என்றார்கள். கண்ணியமானவர்கள், யோசனை பண்ணி பாருங்க. இதனாலதான் ஈமானில் உறுதியாகும். இன்றைக்கு நிறைய சந்தேகங்கள் மார்க்கத்துக்குள்ள. சந்தேகத்தோடு நடமாடக்கூடாது. நிஃபாக் வந்து விடும், நிஃபாக் வந்து விடும். இதில் இன்னும் ஒரு பகுதி இருக்கிற நேரம் போதாது. இந்த விடயங்களை நாங்க உலமாக்கள்கிட்ட கேட்டு விளங்கணும். நிஃபாக்குடைய சிஃபத்துகள் எங்கள்கிட்ட வரக்கூடாது. ஈமான்ல உறுதியாகும். மௌத்து, கபரு, மஹ்ஷர், சிராத், இந்த விடயத்துல டவுட் இல்லை. அன்றைக்கு உள்ள காஃபிர்கள் கேட்டார்கள், ஐதா மித்னா வ குன்னா துராபன் வ இதாமன், நாங்க மௌத்தாகி மண்ணோடு மண்ணாகி உக்கி போனதுக்கு பின்னால இன்ன லமபூஸ், நாங்க எழுப்பாட்டப்படுவோமா, நடக்குமா? அல்லாஹ் இந்த விடயங்களை எல்லாம் ஆழமாக பேசுகிறார். சந்தேகம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்றா, உங்களுக்கு டவுட் வாரதாக இருந்தா உங்களோட ஆரம்பத்தை யோசனை பண்ணுங்க. நீங்க எப்படி உலகத்துக்கு வந்தீங்க? நீங்க எப்படி வந்தீங்க? ஒரு சின்ன புள்ள. நீங்க தாயுடைய வயிற்றுக்குள்ள எப்படி சமைக்கப்பட்டீங்க? ஹலக்னாக்கும் மின் துராப், மண்ணானது உங்களை படைச்சோம்.
மண்ணால தான் படைச்சோம். மின்ஹா ஹலக்னாக்கும், இந்த மண்ணால படைச்சு, மின்ஹா ஹலக்னாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும், அந்த மண்ணுக்குள்ள திரும்ப உங்களை கொண்டு போய் சேர்த்து, வமின்ஹா நுஹ்ரிஜுக்கும், அந்த மண்ணுக்குள்ள திரும்ப உங்களை வெளியாக்குவோம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நாங்க எப்பயுமே இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருக்கோம். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை டவுட் வரக்கூடாது. இன்றைக்கு சில மக்கள் பலஸ்தீன் இந்த மாதிரி யகூதிகள் நசாராக்கள் முஸ்லிம்களை கொலை செய்யறாங்க, எத்தனை வருடமா, என்ன இது, இப்படி எல்லாம் மக்கள் பேசுறாங்க. அஃபில்லாஹி ஷக்குன், அல்லாஹ்வுல சந்தேகமான்னு கேட்கிறாங்க. ஒவ்வொரு விடயத்திலையும் அல்லாஹ் எங்களை விட நுட்பமான அறிவுள்ளவர். என்னைய உங்களை விட கோடி கோடி மடங்கு அல்லாஹ் எங்களோடும் ஒவ்வொரு மனிதனோடும் இரக்கமுள்ளவன் அல்ல, இரக்கமுள்ளவன் அல்ல, இரக்கமுள்ளவன் அல்ல, அன்புள்ளவன் அல்ல. உலகத்தில் வரக்கூடிய கஷ்டங்கள் கஷ்டம் அல்ல, உலகத்தில் வரக்கூடிய சோதனைகள் சோதனைகள் அல்ல, உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பிரச்சனைகள் அல்ல. ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் உஜூருக்கும் அலா கத்ரி மஷக்காத்திக்கும், நீங்க படுற கஷ்டத்துடைய அளவுக்கு, நீங்க படுற கஷ்டத்துடைய அளவுக்கு உங்களுக்கு கூலி இருக்கு, கூலி இருக்கு. ஷஹீதுகள் மிக உயர்ந்த அந்தஸ்துகளை அடைந்து கொள்வார்கள். கண்ணியமானவர்களே, ஷஹீதாகிட்டா எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டாச்சு. உலகம் ஒரு வாழ்க்கையே அல்ல, வாழ்க்கை என்கிறது ஆகிரத்துல சொர்க்கத்துல. அந்த மக்கள் ஷஹீதாகிறாங்களா, உயர்ந்த தரஜாக்களை அடைந்து ரப்புடைய சன்னிதானத்தில் பெரும் பெரும் பதவிகளை அடைவார்கள். முஸ்லிம்களுக்கு அநீதி செய்கிறவர்கள் ரப்பை விட்டு தூரமாகி 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 நரகத்தில் கொடூரமான அதாபுகளுக்கு தகுதியாகுவார். வாழ்க்கை உலகத்துடைய வாழ்க்கை என்கிறது வாழ்க்கை அல்ல, வாழ்க்கை என்கிறது இன்னல் ஐஷ் ஐஷல் ஆகிரா, வாழ்க்கை என்கிறது ஆகிரத்துடைய வாழ்க்கை தான். உலகத்தில் கஷ்டங்கள், இதை மட்டும் சொல்லி முடிக்குகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பல சிரமங்கள் ஏற்பட்டது, பல நெருக்கடிகள். யார் அவர்? படைப்புகளிலே சிறந்த படைப்பு, நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் தலைவர், ஈருலக தலைவர், படைப்புகளில் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர். இவர் எப்படி சோதிக்கப்படுகிறார்? வயிற்றுல கல்லு கட்டுறாரு, உடம்புல ரத்தம் ஓடுது, பல்லு ஷஹீதாகுது, ஒட்டகத்துடைய குடல்களை கழுத்துல போடுறாங்க, முகத்துல மக்கள் துப்புறாங்க, மண்ணை அள்ளி தலையில போடுறாங்க. கஷ்டம். மக்கள் பைத்தியக்காரன் என்ற வார்த்தையை கூட ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து பேசுறாங்க. கல்லால் சொல்லால் கஷ்டப்படுத்துகிறார்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுடைய மனம் மிச்சம் நொந்து போனது. மனிதன் தானே, மிச்சம் நொந்து போனது. அந்த அளவுக்கு காஃபிர்கள் கஷ்டப்படுத்தினார்கள். காபாவுடைய அந்த மத்தாஃபில் கொஞ்சம் சாஞ்சி கவலையில படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கவலை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் லுஹாவை இறக்கிறான். வல்லுஹா, லுஹா நேரத்தின் மீது சத்தியமாக, இரவு நேரத்தின் மீது சத்தியமாக. வல்லைலி இதா சஜா, நபியே மா வத்தஅக ரப்புக வமா கலா, உங்களோட ரப்பு அல்லாஹ் உங்களை கோபிக்கவும் இல்லை கைவிடவும் இல்லை. எப்படி சொல்றா அல்லாஹ்? நெருக்கடிகள், கஷ்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள், தாங்க முடியாத கஷ்டங்கள். அல்லாஹ் சொல்றான் மா வத்தஅக ரப்புக வமா கலா, ரப்பு உங்களை கோபிக்கவும் இல்லை, உங்களை கைவிடவும் இல்லை. சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்றான், வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, நபியே உலகத்தை விட ஆகிரம் உங்களுக்கு மிக மிக சிறந்தது. உலகத்தில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், நெருக்கடிகள் வரலாம், அதல்ல. ஆகிரத்தில் இன்பமான வாழ்க்கை, ஆகிரத்தில் சொர்க்கம், ஆகிரத்தில் வெற்றி, ஆகிரத்தில் குதூகலம், ஆகிரத்தில் பாக்கியம்.
இதனால கண்ணியமானவர்களே, எப்பயுமே நாங்க ஆகிராவை நம்பக்கூடியவர்களாக அந்த சிந்தனையில வாழணும். டவுட்டோடு வாழக்கூடாது. டவுட் இருக்கப்படாது. மார்க்கத்துல டவுட் வர 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 நிஃபாக் வந்து விடும். நிஃபாக் வந்து விடும். தொழுவோம், தொழுகையில நம்பிக்கை இல்லை. அப்ப நம்பிக்கை இல்லாட்டி சோம்பேறிகளாக தொழுவோம். திக்ர் செய்வோம், திக்ர்ல நம்பிக்கை இல்லை. அப்ப திக்ர் செய்ய மாட்டோம் நாங்க. குர்ஆன் ஓத மாட்டோம் நாங்க. நல்ல கர்மங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம் நாங்க. எங்களோட மஸ்ஜித் இன்ஷா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதுக்கு அழகான ஒரு தீர்ப்பு கிடைத்து விட்டது. சிறப்பான மஸ்ஜித். இந்த மஸ்ஜிதுடைய கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட போகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் அவ்வளவு உண்மையானது. சத்தியமுட்டு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிற பணம் குறைய மாட்டா. ரப்பு சொல்லுகிறான், வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபு. நீங்க எதை அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தாலும் திருப்பி தருவார் இன்ஷா அல்லாஹ். மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன், யார் அல்லாஹ்வுக்காக ஒருவர் பள்ளி கட்டுவாரோ, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில மாளிகை கட்டுவான் இன்ஷா அல்லாஹ். ஆதரவு வைப்போம் இன்ஷா அல்லாஹ். நம்பிக்கை வைங்க இந்த வார்த்தைகள்ல. நான் இந்த பள்ளியை கட்டணும், நான் இந்த பள்ளிக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த பள்ளி என்னையாடு தான் கட்டப்படணும், ஒரு சொத்தை வித்தாவது இந்த பள்ளியை கட்டணும், சொர்க்கத்து ஒரு வீடு வாங்கணும், இந்த பள்ளியை கட்டி கொடுக்கணும். 4 பேர் முன்னுக்கு வரணும், நான் தான் கட்டணும், இல்ல நான் தான் கட்டணும். இன்னும் ஒருவர் சொல்லணும், இல்ல நான் தான் கட்டணும். மாஷா அல்லாஹ், 4 பேருக்கு நல்ல சொர்க்கத்துல பள்ளி கட்டுவார். ஆனா பள்ளியை கற்றவர் ஒருவராக இருப்பார். நியத்து கேட்ப அல்லாஹ் 4 பேருக்கும் சொர்க்கத்துல பள்ளி கட்டுவான். சொர்க்கத்துல பள்ளி அல்ல, சொர்க்கத்துல மாளிகை கட்டுவான் அல்லாஹ். அதாவது பைத்தல் லஹு ஃபில் ஜன்னah, சொர்க்கத்துல மாளிகை அல்லாஹ் கட்டுவான். எனவே கண்ணியமானவர்களே, நம்புங்கோ. மார்க்கத்துடைய விடயங்கள் டவுட் வேண்டாம், சந்தேகம் வேண்டாம், நிஃபாக்தனம் வேண்டாம். எனவே நாங்க இந்த மஸ்ஜிதுடைய விடயத்திலே ஒரு உறுதி எடுங்க. இந்த ஜும்மாவுடைய தினத்துல ஈமான்ல தன்னை உறுதியாக்கி கொள்ளுங்கோ. நிஃபாக்தனத்தை விட்டு அல்லாஹ் என்னையும் உங்களை பாதுகாப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.